ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 185. இந்த பகுதியில் 192வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 21வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 21. மரீச்சேதமனோ ஹம்ச சுபர்ணோ புஜகோத்தமக ஹிரண்யநாபஸ் சுதபா பத்மநாப பிரஜாபதிஹி. நாமம் 192. ஓம் தமனாய நமக. பக்தர்களை குளிர்விப்பவர் என்று இதற்கு பொருள். சம்சார பாரத்தை விரட்டுபவர் என்றும் சொல்லலாம். பார்க்கடலை கடைந்த போது முதலில் ஹாலஹால விஷம் உண்டானது. அது நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த விஷத்தின் வாடைப்பட்ட அளவிலே சில தேவர்களும் அசுரர்களும் மயங்கி விழுந்தார்கள். வேறு சில தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டது. அதை பார்த்த மற்ற தேவர்கள் திருமாலிடம் வந்து ஹலஹால விஷயத்திலிருந்து தங்களை காக்கும்படி வேண்டினார்கள். அந்த விஷத்தின் பிடியிலிருந்து பரமசிவன் உங்களை காப்பார் என்று சொல்லி அவரது உதவியை நாடுங்கள் என்று சொன்னார் திருமால். அதனால் தேவர்கள் அனைவரும் கைலாசத்திற்கு சென்று சிவபெருமானிடம் தங்களை காக்குமாறு வேண்டிக் கொண்டார்கள். அவர்களை காக்கும் பொருட்டு ஹலஹால விஷத்தை பருகினார் பரமசிவன். ஆனால் அந்த விஷத்தின் வீரியம் சிவனை தாக்கத் தொடங்கியது. அவரது உடல் வெப்பமானது. அதை சமாளிக்க வழி தெரியாமல் தவித்தார் சிவன். அப்போது சில சிவகணங்கள் அவரிடம், முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்கிறார்கள் அல்லவா, அதுபோல விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் பரமசிவன். ஆம், உங்கள் கழுத்துக்கு ஆபரணமாக பாம்பை அணிந்திருக்கிறீர்களே, அந்த பாம்பு விஷம் மூலம் இந்த விஷத்தை முறிக்க பாருங்கள் என்று சொன்னார்கள் சிவகணங்கள். ஆனால் அந்த தீர்வு என்ன என்று புரியாமல் பார்க்கடலின் கரை ஓரமாக ஓடினார் பரமசிவன். அப்போது அங்கே தேவர்கள் அமுதத்தை சேகரித்து வைத்திருந்த ஒரு குடத்தை கண்டார். அந்த குடத்தினுள் தேவாமிர்தம் இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த குடத்தின் மூக்கில் மற்றொரு அமுதமும் இருப்பதை உணர்ந்தார் பரமசிவன். தேவாமிர்தம் அளவுக்கு அதிகமாக உண்டால் திகட்டும். ஆனால் குடமூக்கில் இருந்த அமுதமோ அல்ல அல்ல குறையாத, அருந்த அருந்த திகட்டாத ஆறாதமுதமாக இருந்தது. இங்கே குடமூக்கு என்று சொல்வது எதை குறிக்கிறது என்று தெரிகிறதா? ஆமாம், குடமூக்கு என்று கும்பகோண கஷேத்திரத்தை குறிக்கிறது. கும்பம் என்றால் குடம், கோணம் என்றால் மூக்கு. கும்பகோணம் என்ற வடமொழி சொல்லின் தமிழாக்கமே குடமூக்கு. அந்த குடமூக்கில் உள்ள அமுதம் என்னவென்றால், கும்பகோணத்தில் 6ஆம் அமுதன் என்ற திருநாமத்தோடு திகழும் ஸ்ரீ சார்ங்கபாணி பெருமாள் தான். அப்போது அந்த குடத்தை கையில் எடுத்த பரமசிவன் குடமூக்கில் உள்ள 6ஆம் அமுதை பருகினார். வாயால் பருகவில்லை, கண்களால் பருகினார். ஆமாம், 6ஆம் அமுத பெருமாளின் அழகுதான் அந்த 6ஆம் அமுதம். அதாவது அமுத குடத்தின் மூக்கில் மற்றொரு அமுதம் இருந்தது என்று சொன்னார் தானே, அதாவது நினைத்தார் தானே பரமசிவன். அது எம்பெருமானாகிய 6ஆம் அமுதனை தான் சொல்கிறார். இப்படி 6ஆம் அமுதனை தரிசித்து அவனது அழகை ரசித்தார். அப்படி பார்த்து ரசித்த நிலையிலேயே விஷத்தினால் உண்டான வேதனை தீர்ந்தது. கும்பத்தில் உள்ள அமுதை பருகியபடியால் கும்பேஸ்வரர் என்று பெயர் பெற்ற சிவபெருமான் கும்பகோணத்தில் ஸ்ரீ சார்ங்கபாணி பெருமாள் கோவிலின் பின்புறத்தில் திருமாலின் பின்னழகாகிய அமுதை பருகியபடி கோவில் கொண்டுள்ளார். இப்படி ஹாலஹால விஷத்தால் சிவனுக்கு ஏற்பட்ட வெப்பத்தை தன் அழகாகிய அமுதால் திருமால் தனித்த வரலாற்றை வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமிகள் ஒரு ஸ்லோகத்தில் பாடியுள்ளார். அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாமா? பீத்வா ஹந்த விஷம் பயோதி குகராஜாதம் புராரிப்புரா நாகையாபரணிச்ச சம்ருதக தன்னத்தாப்தோ நிதாந்தம் ததக பர்யாப்த்யா விதுரம் பிபன்னிக
दृशा कुम्भस्य कोणे अमृतं कुम्भं स्वैर्मितीय सम्प्रकटयन् कुम्भेश्वर वर्तते. இந்த பாடல் அமிர்த சார்தூலம் என்ற நூலில் 13வது பாடலாக இடம்பெற்றுள்ளது. இதன் பொருளை சுருக்கமாக பார்க்கலாம். பீத்வா ஹந்த, குடித்தவுடன் கொல்லும் அந்த விஷமானது விஷ்ணுவின் தெய்வீக சக்தியால் அந்த விஷம் கூட அமிர்தமாக மாறியது. அது அடியார்களை காக்கும் என்று இந்த பாடல் உணர்த்துகிறது. இப்படி வெப்பத்தை தணிப்பவராக ஸ்ரீ சார்ங்கபாணி திகழ்கிறார். அதை திருமங்கையாழ்வாரும் தன்னுடைய ஒரு பாசுரத்தில் சொல்லியிருக்கிறார். திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில் 29வது பாசுரத்தில் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாமா? அன்றாயர் குலமகளுக்கரையன் தன்னை அலைக்கடலை கடந்தடைந்த அம்மான் தன்னை குன்றாத வலியரக்கர் கோணை மாலக் கொடுஞ்சிலை வாய் சரந்துறந்து குலங்களைந்து வென்றானை குன்றெடுத்த தோழினானே விருந்திரை நீர் விண்ணகரம் அருவினாலும் நின்றானே தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானே அடினாயே நினைந்திட்டேனே என்று பாடியிருக்கிறார். இந்த பாடலில் 4வது அடியில் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை என்று சொல்லியிருக்கிறார். அதாவது குளிர்ச்சியான திருக்குடந்தையில் சயனித்திருக்கும் ஆறாவமுதனை என்று சொல்கிறார். அதுபோலவே தேவர்களும் முனிவர்களும் அறியாமை என்னும் வெப்பத்தால் தவித்த போது ஹம்சாவதாரம் எடுத்தார் திருமால். அந்த அன்னத்தின் திருமேனி ஒளி அவர்களின் அறியாமை என்னும் வெப்பத்தை போக்கி அவர்களை குளிர்வித்தது. இப்படி வெப்பத்தை தணித்து குளிர்விக்கும் இயல்புடையவராக திருமால் திகழ்வதால் தமன என்று அழைக்கப்படுகிறார். இந்த 192வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நாம் எப்போதும் வாழ்வில் குளிர்ந்த மனத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ திருமால் அருள் புரிவார். அடுத்தது 193வது திருநாமம். ஓம் ஹம்சாய நமக. சமாதானத்தின் நிறம் வெண்மை, அது நமக்கு தெரியும். சமாதானம் மட்டுமல்ல, புகழின் நிறமும் கூட வெண்மைதான். இதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.